முன்னாடி ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஆண்டவருடைய நாமங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு 100 நாமம் 200 நாமம்னு கண்ணை மூடி நல்லா சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ எப்படி அப்படின்னா, நல்லவர்னு சொல்லிட்டா நல்லவர் தான். அதுக்காக மற்றதெல்லாம் வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சில நேரம் அந்த ஏதாவது போராட்டங்கள் இருக்கிறவங்களுக்காக அதுக்காக ஜெபிக்கும்போது நம்ம ஏதாவது சில வசனங்களை சொல்லி, இந்த வசனத்தெல்லாம் நல்லா அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கேட்போம் அவங்கள்ட்ட, நாங்கள் சொன்ன வசனங்களெல்லாம் நினைவு வைத்திருக்கிறீங்களா, அதெல்லாம் அறிக்கை பண்ணுறீங்களா அப்படின்னா, பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லுவாங்க, 1000 ஸ்தோத்திர பலி சொன்னேன் அப்படிம்பாங்க. எத்தனை 1000 ஸ்தோத்திர பலி சொல்கிறதெல்லாம் தப்பு கிடையாது, அதை தெரிஞ்சுக்கிறதும் தப்பு கிடையாது. 1000 சொல்லிட்டு ஒரு நாள் கழித்து ஒரு 5 நாமங்களை சொல்லுங்கன்னா தலையை சொரிஞ்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், 1000 தெரிஞ்சிக்கிற தப்பு கிடையாது. ஆனால் ஒரு 2 நாமத்தையாவது பசுமரத்தாணி மாதிரி இருதயத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிடணும், நிறுத்திடணும். பிரைஸ் காட். ஸோ இப்போ உள்ள ஆராதனை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நல்லவர்னு ஆரம்பிச்சிட்டோம்னா, நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே. அப்படி அந்த நல்லவரே அப்படிங்கிற போயிட்டே இருக்கும். மிச்சம் 999 விஷயத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், வரவே மாட்டாங்க. வருத்தப்பட்டுறாதீங்க, என்னடா அது ஒரு நாமம் தானே சொன்னாங்க, வேறு எதுக்கே வரல அப்படின்னா, நான் சொல்கிறேன், உணர்வு இல்லாமல் 1000 நாமத்தை சொன்னாலும் அங்கே ஒரு நாமம் கூட உள்ளே வேலை செய்யாது. ஆனால் உணர்வோட நீங்கள் ஒரு நாமத்தை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா மிச்ச 999 நாமமும் உங்களை அறியாமலே வந்து வேலை பார்க்கும். பிரைஸ் காட். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, 1000 ஸ்தோத்திர பலியை சொல்கிறத நான் தப்பு சொல்லலை. எதை செய்தாலும் உணர்வு பூர்வமாக என்ன பண்ணணும், செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? ஓகே. ஸோ அதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு பாடல் பாட போகிறோம். பீர் லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவனே. நல்ல ஒரு பாடல். அதில் முதல் ஸ்டான்ஸா, அதில் ரொம்ப பிடித்த பாடல், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி பாடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஓகே. வனாந்திரம் என் வாழ்வானது. இன்னைக்கு இந்த ஸ்டான்ஸால் இருந்தே அப்படி பேசிகிட்டே இருக்கிறேன். பேசும்போதே நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, ஆண்டவரை நீங்கள் நம்புறீங்க, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. ஓகே. நல்ல ஒரு பாடல். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர், வாக்குத்தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றுவீர். 2 ஸ்டான்ஸா இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற நீ, பீலகாய் ரோகி எங்கள் ஜீவனீருற்று நீ, பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாய் ரோகி எங்கள் ஜீவனீருற்று நீ, புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர், புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர், வாக்குத்தத்தம் செய்தீர்,
நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தத்தம் செய்தீர். நீ சொன்னதை நிறைவேற்றினீர். பீலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய்ரோயி எங்கள் ஜீவனீருற்று நீ. பீலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய்ரோயி எங்கள் ஜீவனீருற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நழுக்குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய்ரோயி எங்கள் ஜீவனீருற்று நீ. ஓ பீலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய்ரோயி எங்கள் ஜீவனீருற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீர். சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர். வாளியாய் துரத்தப்பட்ட என்னை, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய்ரோயி எங்கள் ஜீவனீருற்று நீ. பீலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய்ரோயி எங்கள் ஜீவனீருற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நழுக்குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய்ரோயி எங்கள் ஜீவனீருற்று நீ. பீலகாய்ரோயி எல்லாவில கணக்கானவர்களாக அப்படியே மறுபடியும் அந்த வார்த்தைகளை சொல்லி, ஓ பீலகாய்ரோயி எங்கள் ஜீவனீருற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீர். சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர். சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய்ரோயி எங்கள் ஜீவனீருற்று
குற்று நீர் விலகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். ஓ வீரராய் ரோயி எங்கள் ஜீவ ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாடல், எத்தனை நேரம் பாடினாலும் தாவான என் தேவனே தகப்பனே தந்தை, அந்த பாட்டெலாம் பாட பாட பாடிக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி இந்த பாட்டும் அப்படி தான் இருக்குது. பண்ணாடி இந்த பாட்டே போதும், ஒரு மணி நேரம் என்ன செய்யலாம், அப்படியே பாடிட்டே போகலாம். எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த ராகமும் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் இயல்பாக பேசுகிறேன், ரொம்ப அப்படி தடபுடன்லாம் பேசலை, அப்படி இயல்பாகவே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். நம்ம நேச்சுரலாகவே சூப்பர் நேச்சுரலுக்குள்ளே வரலாம். பிரைஸ் காட். இப்போ இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, இதே இது முன்னாடி உள்ள பாடல்களை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இதில் எழுதியிருக்கிற அந்த வரிக்கு வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதை எங்கும் இருளானதே அப்படிங்கிறத பாடினாலே நம்மளை ஒரு சோகத்துக்குள்ளே கொண்டு போகும். ஆனால் இது ஒரு வேகத்துக்குள்ளே கொண்டு கையத்தட்டுங்களேன். இதே இது அந்த பழைய மாடலில் பழையவங்கெல்லாம் பாடினாங்கன்னா இது எப்படி இருந்தா, இதே ராகமாக இருந்தாலும் கூட வனாந்திரம் என் வாழ்வானதே, போதையை போட்டவங்க நம்ம பாதையை பார்த்தவங்க, எனக்கு முன்னாடி இருக்கிற சிங்காசனத்தை பார்த்தவன் நான். பிரைஸ் காட். என் வாழ்க்கையில் இருக்கிற மேன்மையை கண்டவன் நான். அதனால சில சிறுமையை பார்த்துலாம் நம்ம சீரழிஞ்சு போயிட மாட்டோம். பிரைஸ் காட். அதான் தாவீது சொல்றாரு, நான் 1,00,000 தாளந்து பொண்ணு சம்பாதிச்சோம்னா அது ஒரு லிஸ்ட்டில் வச்சிடலாம். நான் அவர் சொல்றாரு, என் சிறுமையில் நான் 1,00,000 தாளந்து பொன்னை சவதரித்தேன். உங்களுடைய சிறுமையிலும் நீங்கள் சம்பாதிக்க முடியும், உங்களுடைய சிறுமையிலும் நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ஏங்க, தாவீதுடைய ஆசீர்வாதத்தை நான் வேற லெவல்ல பாக்குறேங்க. அவர் 1,00,000 தாளந்து நான் சம்பாதிச்சேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவரை ஒரு இந்த லெவல்லே வச்சுக்கலாங்க. ஆனால் தலை சொல்லுது தைரியமா, ஓ நான் நல்லா இருக்கும்போது சம்பாதிக்கலையா, நான் சிறுமைப்பட்ட நாட்கள்ல நான் 1,00,000 தாளம் என்ன கெத்த வாழ். அவன் நல்லா இருந்தாமையா நல்லா வாழ்ந்தாமையா அப்படி கிடையாது. ஏன் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாமையா, இங்கதான் கிருபை. கையத்தட்டி நான் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்கள் சிறுமையிலும் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். உங்க தலையிலே ஒரு எண்ணெய் ஊற்றப்படுகிறது. சிறுமையை பார்த்து உங்களை மனதை சிதறடிக்க விட்டுவிட வேண்டாம். சிறுமைன்னு வந்தாலே தாவீதை நினைவு கூறுங்கள். தாவீது தன் சிறுமையிலும் 1,00,000 தாளந்து பொன்னை சவதரித்தார். சிறுமையில 1,00,000 தாளந்து இரும்ப சம்பாதிக்கல, 1,00,000 தாளந்து வெண்கலத்தை சம்பாதிக்கல, 1,00,000 தாளந்து வெள்ளியை சம்பாதிக்கவில்லை. தன் சிறுமையிலே தாவீது 1,00,000 தாளந்து பொன்னை சவதரித்தார். நல்ல ஒரு ஆவி நிறைவோடு, ஒரு அபிஷேகத்தோடு, சிறுமையிலும் சம்பாதிக்கத்தக்க, சவதரிக்கத்தக்க, சுதந்திரிக்கத்தக்க ஒரு கிருபையை தேவ ஆவியானவர் இந்த வேளையிலே நமக்குள்ளே ஊற்றுகிறார். ஓ எஸ், பிரைஸ் காட், ஹalleluya, ஹalleluya, thank you lord. ஸோ சில காரியங்களை நெகட்டிவ் எல்லாம் பார்த்து என்ன பண்ணிடுறேன்டா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை கொஞ்சம் சொல்கிறேன். சிலர் இப்போ தான் வந்தீங்க, உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஏரோப்ளேன் எடுத்தோடனே டேக் ஆஃப் ஆகாது, கொஞ்சம் தூரம் ஓடுதளத்தில் போயிட்டு தான் டேக் ஆஃப் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆயிரும். பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளேன் எங்கேயோ போகிற வண்டியாக இருக்கும், யூஎஸ்ஏ போகிறதா இருக்கும். திடீர்னு பார்த்தா இங்கே எங்கேயாவது என்ன பண்ணிடுவாங்கன்னா இறக்கிடுவாங்க, லேண்ட் பண்ணிடுவாங்க. என்னன்னு பார்த்தா வண்டி ரிப்பேர் ஆகிருந்துருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போனால் என்ன செஞ்சிடும், சூடு பிடிச்சி எரிஞ்சிரும். அப்படிங்கிறதுனால நிப்பாட்டியிருப்பாங்க. அதனால் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தோ இல்லை எங்கேயோ நிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்தோ யாரும் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் உங்கள் கூட இருக்கிறார். ஆமாம், உங்களை சரி பண்ணுவதற்கும் உங்களை சீர்படுத்தி உங்களை சிறப்பாக வாழ வைப்பதற்கான தேவ கிருபையும் தேவ வல்லமையும் தேவ வார்த்தையும் உங்களுக்கு உள்ள இருக்கு. தேவ திட்டம் உங்க தலை மேல இருக்கு. உங்களை அல்ல,
உங்களுடைய தலை முடிய கூட எந்த எதிரியாலும் தொட முடியாது. ஓ பிரைஸ் காட். ஓ ரா லா சா கா து ரா பாபா. நீங்கள் டேக் ஆஃப் எடுப்பீர்கள். உங்களுடைய டேக் ஆஃபை எந்த காற்றும் எந்த தடைகளும் தடுக்க முடியாது. உங்களுக்கு என்று ஒரு டேக் ஆஃப் இருக்கிறது. உங்களுக்கு என்று ஒரு டேக் ஆஃப் இருக்கிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை பறக்க செய்வார். ஓ ஹalleluya. அதற்கான சில காரியங்களை இந்த பாடல் வரி மூலமாக நான் சொல்ல விரும்புறேன். ஒரு நேரம் பாடலாமா? வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. லகாரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. லகாரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். லகாரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். லகாரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். லகாரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். லகாரோயி என்னை காண்கின்ற தேவன் சில முக்கியமான வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதில் அப்படியே நாம் எடுத்துக்கொள்ளலாம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பைபிள் எடுக்க வேண்டாம், வசனங்களை மட்டும் நல்லா மனதில் வைத்து கொள்ளுங்க. ஆதியாகமம் 21 ஆகாரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நமக்கு நல்லா தெரியும், நிறையா நேரம் தியானிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. அதில் 15 எழுதியிருக்கு, ஆபிரகாம் கொடுத்த அந்த துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். பிள்ளை சாகிறதை நானும் ஆகாருக்கு சொல்றேன். ஆமா, பிள்ளை சாகிறதை நீ பார்க்க மாட்ட. அப்ப எதை பார்ப்பாங்க அப்படின்னா, பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டாய், பிள்ளை சாதிக்கிறதை பார்ப்பாய். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறீங்களா? இல்லை உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறீங்களா? இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ? நான் சொல்கிறேன், அவள் வந்து நெகட்டிவில் சொல்கிறா. பிள்ளை செத்துரும்னு தீர்மானிச்சுட்டு தான் இங்கே பிள்ளை செத்துரும்னு தீர்மானிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்களா? காரணம் இல்லாமல் யாரும் எந்த தீர்மானமும் என்ன செய்யறதில்லை, எடுக்கிறதில்லை. அப்போ இங்கே ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கிறா. பிள்ளை சாகிறத நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, தண்ணி என்ன செஞ்சிட்டு காலி ஆயிட்டு. ஹல்லேலூயா. தண்ணி என்ன செஞ்சிட்டு காலி ஆயிட்டு. இது உண்மைதான். சிலது காலி ஆயிட்டுனா நம்மளும் காலி ஆயிடுவோம், அப்படிதானே? நான் நீ சொல்கிறேங்க, காலி ஆனாலும் காலி ஆகாதபடிக்கு உங்களை நிரப்புகிற ஒரு கர்த்தர் உண்டு. மனிதர்கள் கொடுத்தது காலி ஆகலாம், அவர் கொடுக்கிறது அது நிரம்பிக் கொண்டே இருக்கும். அந்த ஊற்று அது ஒரு நாள் நிற்காது. நீங்க நினைக்கிற மாதிரி
எந்த எதிரடையான காரியங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்காது. பிள்ளை சாகிறதை அல்ல, பிள்ளை சாதிக்கிறதை பார்ப்பீர்கள். ஒருவேளை சில நேரம் நம்ம பிள்ளைங்களை குறித்து ஒருவேளை அவங்க படிப்பறிவை வைத்து இல்ல அவங்களுடைய சில காரியங்களை வைத்து நாம தீர்மானிச்சிருவோம், பிள்ளை இவா இப்படித்தான் இருப்பா, இல்ல இப்படித்தான் நடக்கும். நான் சொல்றேன் இல்ல, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், பிள்ளை சாகிறதை அல்ல, ஓ பிள்ளை சாதிக்கிறதை பார்ப்பீர்கள். உங்களை சாகடிக்கிற தேவன் அல்ல, உங்களை சாதிக்க வைக்கிற ஒரு தேவன் நம்ம மத்தியில உலாவுகிறார். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவின அந்த தெய்வம் ஓ இன்றைக்கு அவருடைய ஆலயமாய் இருக்கிற நம்ம மத்தியில் உலாவுகிறார். Praise God. குத்து விளக்கு பெருசா ஆலயம் பெருசா? சொல்லுங்களேன். குத்து விளக்கு பெருசா ஆலயம் பெருசா? 7 குத்து விளக்கின் மத்தியில உலாவுவார்னா இங்க இத்தனை ஆலயங்கள் வந்து நிக்கிறோம். வேற லெவல்ல உலாவுவார். நல்ல 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 கையை தட்டி அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்க ஒருவேளை நெகட்டிவா நினைச்சிருந்தால் அது நடக்காது, ஒருவேளை சாதாரணமா நினைச்சா அது நடக்காது. ஆண்டவர் உங்களை குறித்தும் உங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் அவர் அசாதாரணமாய் நினைத்து வைத்திருக்கிறார். Praise God. பிள்ளைகள் சாதிப்பார்கள். Praise God. அடுத்து அது மாதிரி சாராளா இருக்கலாம். ஏன்னா சாரால் துரத்தி தானே விட்டாங்க, ஏன்னா வேற வழி இல்லை. வாக்கு தத்துவமாக தான் சொல்லுது. ஏன்னா ஒரு கட்டம் அதுக்கப்புறம் துரத்தி விட்டுருதாங்க. இப்போ வர்றா, எங்கே போகணுன்னு தெரியலை. இப்போ ஒரு வேளை சுற்றி யாராவது ஆட்கள் இருந்திருந்தா அவங்க நினச்சிருப்பாங்க, ஆகார் இந்த வனாந்திரத்தில் ஒடிந்து விழுவா, அதை நான் பார்க்க போகிறேன். ஆகார் வனாந்திரத்தில் ஒடிந்து நொடிந்து அவ விழுவா, அதை நான் பார்க்க போறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆகாரே நீ ஒடிந்து விழுவதை அல்ல, நீ ஓங்கி வளருகிறதை காண்பார்கள். தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒடிந்து விழுவதை அல்ல, நீங்கள் ஓங்கி வளருவதை உங்களை பகைக்கிறவங்க உங்களை வெறுக்கிறவங்க பார்க்கும்படி ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். Praise God. Hallelujah. அப்படியே ஆண்டவர் பச்சலமா, வனாந்தீரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்தீரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீலகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். சந்தோஷமாய் எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். பீலகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் ரோகி எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திர வாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி Thank you, Lord. சுதந்திர வாளியாய் மாற்றி விட்டீர். துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்துக் கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் பாடலுள்ள வார்த்தைகளை நம்பி எங்கள் ஜீவன் நீரூற்று நீர். பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் ரோகி எங்கள் ஜீவனீருற்று நீர்.
ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த ஆகார் குடும்பம் ஒரு ஸ்பெஷலுங்க. ஹல்லேலூயா. ஆகார் குடும்பம் ரொம்ப தியானிக்க முடியுது, ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன். எந்த வகையில் ஸ்பெஷல்னா, இப்போ வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க, தண்ணி இல்லை, பிள்ளை செத்து போயிடுவான்னு நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு துறவை கண்ணில் காண்பிக்கிறாரு. காண்பிச்சோடனே இதில் நல்லா கவனிங்களேன். ஆபிரகாம் ஒரு துருத்தியில் என்ன பண்ணுறாரு? தண்ணி கொடுக்குறாரு. தண்ணி காலி ஆயிற்று. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு துறவை காண்பிக்கிறாரு. இப்போ எந்த துருத்தியில் போய் தண்ணி பிடிக்கிறாங்கன்னா, ஆபிரகாம் கொடுத்த துருத்தி. கையை தட்டுங்களேன். அப்ப மனிதர்கள் ஒன்ன செய்வாங்க, உள்ள இருக்கிறது காலி ஆயிரும். ஆனா அந்த 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 பொருளை நீங்க யூஸ் பண்ணலாம். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். மனிதர்களை முழுசா நம்ப வேண்டாம். அக்கா மனுஷங்களே வேண்டான்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா துருத்தி வேணும். துறவுல தண்ணி விழுந்துட்டு இருக்கு, பிள்ளைய குப்புற போட்டு என்ன செய்ய முடியாது. இல்லைன்னா அள்ளி அள்ளி எவ்வளவு நேரம் கொடுக்க முடியும். அப்போ தண்ணி துருத்தியில பிடிச்சு வச்சுக்கிட்டா எப்பனா பிரைஸ் காட். முழுசும் மனுஷங்களையே நம்பி வாழ்ந்துடக்கூடாது, மனுஷங்களே வேண்டான்னு வாழ்ந்துடக்கூடாது. கரெக்டா தேவையானதுக்கு கரெக்டா நாம யூஸ் பண்ணிக்கிடணும். பிரைஸ் காட். அப்ப பாருங்களேன், அந்த ஆபிரகாம் கொடுத்த தண்ணி காலி ஆயிட்டு, ஆனா அந்த துருத்தி என்ன செய்யல, அதை யூஸ் பண்றாங்க பாருங்களேன். சிலர் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பிரைஸ் காட். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வனாந்திரத்தில் தாங்க வளருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 20 வருஷம் சொல்லு, தேவன் பிள்ளையுடனே இருந்தார். தேவன் யாரோட இருந்தாங்களா? பிள்ளையுடனே இருந்தார். அப்ப ஈசாக்கோட இருப்பாரா? தேவனுக்கு ஈசாக்கும் வேணும், இஸ்மவேலும் வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற வேற பிரிவு தான். ஆனால் தேவன் ஆகார்ட்டே இருக்காரு, தேவன் சாராள்கிட்டே இருக்காரு, தேவன் இஸ்மவேல்ட்டே இருக்காரு. தேவன் இப்படிப்பட்ட நல்ல தேவனை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. தேவன் யாரையுமே என்ன பண்ணல, இவன் அடிமையுடைய பிள்ளை தானே, இவனுக்கெல்லாம் நம்ம தேவையில்லைன்னு நினைக்கல. அடிமையின் பிள்ளைக்கும் நான் தேவை, சுதந்திரவாளியுடைய பிள்ளைக்கும் நான் தேவை. சுதந்திரவாளியா இருந்தாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி, தேவன் கூட இருப்பாருங்க. பிரைஸ் காட். அடுத்து பாருங்க, அவன் கூடவே இருக்கிறாராம். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து அவன் வில்வித்தையில வல்லவனானானா. எக்ஸ்பர்ட். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அந்த வில்வித்தையில எக்ஸ்பர்ட் ஆயிட்டானா. டீச்சர் யாருன்னு கேட்டா தேவன் தான். அவனுக்கு உள்ள இருந்து ஒன்னா இதை செய் அதை செய்யணும். சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணிட்டாரு, தண்ணியை குடிச்சு வில்வித்தையில யாரா மாறிட்டான். என்னைக்கு இங்க இருக்க உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீங்க வனாந்திரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை எதிலே ஒன்றில் எக்ஸ்பர்ட்டா மாத்துறார். உங்களுடைய காரியங்களில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க. இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு அடிமையின் பிள்ளையோடு கூட தேவன் இருந்து அந்த வனாந்திரத்திலேயே வில்வித்தையில வல்லவனா அவரால் மாற்ற முடியும்னா, உங்களை சிலரை சொல் வித்தையில வல்லவரா மாற்றுறாரு. தேவைப்படுறவங்க எடுத்துக்கிடுங்க. உங்களை சொல் வித்தையில் உங்களை வல்லவர்களாய் மாற்றுகிறார். சிலரை வில் வித்தையில வல்லவர்களாய் மாற்றுகிறார். பிரைஸ் காட். இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல கவனிங்க. இதை சொல்லிட்டு அப்படியே நம்ம பாடலாம். 18வது வசனம் சொல்லுது, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. ஆண்டவர் சொல்றாரு, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. அவனை நான் யாரா மாத்துவேன்? இந்த வார்த்தை யாருக்கு சொன்னது தெரியுங்களா? யாருக்கு சொன்னது? தலைவருக்கு சொன்னது, ஆபிரகாமுக்கு. ஆதியாகமம் 12:2 சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். யோசித்து பார்க்குறேன், என்ன ஆண்டவரே, ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்குவேன் நீங்க? சரி, அது ஓகே. அடிமைக்கு பிறந்த பிள்ளை இஸ்மவேல், இவனையும் பார்த்து பொசுக்குன்னு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்ட்டீங்க. அப்படின்னா நாங்கள்லாம் அப்படி தாண்டா ஆசீர்வதிச்சோம்னா இப்படி தான் ஆசீர்வதிப்போம், முன்னும் பின்னெலாம் என்ன செய்ய மாட்டோம். இந்த இதில் என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய தயால குணம் தெரியுது.
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத பாருங்களேன். ஆண்டவரே கொஞ்சம் 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 பொறுங்க சொல்லாதீங்க. இப்ப ஈசா கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல, இந்த வார்த்தைய ஈசா கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல. சரி, ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, ஈசா கிட்ட சொல்றாருன்னு எடுத்துக்கிடலாம். இஸ்மவேல்கிட்ட சொல்றாரு, அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்போ இந்த ஆபிரகாம்லாம் ஈசாக்கெல்லாம் கரெக்டான ஸ்பிரிட் லீடிங்கில் இல்லைன்னா இஸ்மவேல் மேலே பொறாமை வந்துடும். கொலை பண்ணுறதுக்கு கூட ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா அப்பாவுக்கு சொன்ன ஆசீர்வாதம் என்ன அங்கே போகுது? டேய், எங்கே போனாலும் அப்பா அப்பா தான்டா, அப்பா காரியம் தப்பாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, உன்னை நான் பெரிய ஜாதியா மாத்துவேன், யூ வில் பி எ கிரேட் நேஷன். ஓகே. ஆனா இஸ்மவேல் ஆபிரகாமுடைய பிள்ளை, அதுவும் அடிமைக்கு பிறந்த பிள்ளை, அவன்கிட்டையும் சொல்றாரு அசால்ட்டா, ஓ நீயும் பெரிய ஜாதியா மாறு. ஆண்டவரே வரமுறையே கிடையாதா அப்படின்னா, வரமுறைலாம் கையத்தட்டுங்களேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு சில வரைமுறைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், உன்னை நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்ட்டாருன்னா பெரிய ஜாதியா. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 பிரபுக்கள் தோன்றுவார்கள்னு என்ன பண்ணியாச்சு. இஸ்மவேலுக்கெல்லாம் என்ன சந்தோஷமா இருக்கும்னே. ஏன்னா இப்போ ஆபிரகாமாவது ஆண்டவர் வந்தான் செஞ்சாரு, தொழுதாரு, அப்படிலாம் நிறையா இருக்கு. ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் எதுவுமே. துரத்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நாம் பேசுகிற டாப்பிக்கே, நீங்கள் துரத்தப்பட்டவர்களா, ஒதுக்கப்பட்டவர்களா, வெறுக்கப்பட்டவர்களா, அருவறுக்கப்படத்தக்கவர்களா, அற்பமாய் எண்ணப்பட்டீர்களா, உங்களுக்கான வார்த்தைகள் இது. இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்காகவே பேசுகிறார். உங்களை நான் வனாந்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆமாம் அங்கே பாலும் தேனும் இல்லைனாலும் பரவாயில்ல, அங்கே இருக்கிற தண்ணீரை கொண்டே உங்களை நான் வல்லவர்களாய் மாற்றுவேன். கையை தட்டி ரிசீவ். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பயலாம் பாட்டு பண்ணோம்னா எப்படி பாடியிருப்பானே. உண்மையிலேங்க இவன் ஆராதனை ஆபிரகாமுடைய ஆராதனைக்கு ஈக்குவலா இருந்திருக்குங்க இஸ்மவேலுடைய ஆராதனை. நான் சொல்றேன், அவன் ஆராதிச்சானோ ஆராதிக்கல எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்றேன் அவன் ஆராதிச்சிருக்கணும். ஆபிரகாம் எப்படி ஆராதிப்பாரோ அதை விட கூடுதலா வேணா ஒரு ஸ்டெப் போய் ஆராதிக்கணுமோ தவிர குறைவா இருக்கு. ஏன்னா ஆபிரகாம பெரிய ஜாதியாக்கு வந்தாரு, அது கூட பரவாயில்ல. பொசுக்குன்னு ஒரு சின்ன பையன் இஸ்மவேல் அவனை பார்த்து சொல்லிட்டாரு, உன்னையும் பெரிய ஜாதி ஆக்கிடுவேன். ஆண்டவரே வரமுறையே கிடையாதுன்னா நோ வரைமுறை. ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் விதிமுறைகளை உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி ஆத்ததே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, விதிமுறைகளை மீறி நிற்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, விதிமுறைகளை மீறி நிற்கும் தயவு. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் இந்த சைடு இருக்கிறவங்களையும் பெரிய ஜாதி ஆக்குறாரு, இந்த சைடு இருக்கிறவனையும் பெரிய ஜாதி ஆக்குறாரு. அவருக்கு ஆசீர்வதிக்கிறது ரொம்ப தயாளனா இருந்து என்ன பண்றாரு, இந்த தயாளத்தில் அப்படியே ஒரு மயக்கமே வருது. சே ஆண்டவரே நீங்க இவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, பார்க்காம ஆசீர்வதிக்கீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே இவன் ஈசாக்கு கிடையாது,
இஸ்மவேல் அப்படின்னா ஏய் நான் தெரிஞ்சுதான்டா ஆசீர்வதிக்க. சும்மா அவர் இப்போ ஒரு காரணம் சொல்ல விரும்புகிறேனே, ஏன் ஆண்டவர் இந்த ஆகார் மேலே இவ்வளோ இறங்குனீங்க, அந்த இஸ்மவேல் மேலே இவ்வளோ இறங்கி அவனையும் ஒரு வல்லவனாக மாற்றி பெரிய ஜாதியாக மாற்றி 12 ஈக்குவலாக பாருங்களேன், 12 பிரபுக்களை கொடுத்து ஈக்குவலாக ஏன் செய்கிறீங்க அப்படின்னா, ஏய் அவன் ஆபிரகாமுடைய வித்துடா. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. காரணம் சாதாரண வித்து கிடையாது. ஒரு பக்கத்தில் ஆகாருடைய வித்தா இருக்கலாம், இன்னொரு பக்கத்தில் ஆபிரகாமுடைய வித்து. இந்த ஆகாரு ஆபிரகாமோட இருந்ததுக்கு என்ன ஆசீர்வாதம். நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், ஆபிரகாமோட இருந்த ஒருத்தங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம்னா ஆண்டவரோடு இருக்கிறவங்களுக்கு விசுவாசத்தோட விட மாட்டாருங்க. உங்களை அப்படிலாம் விட மாட்டாரு. உங்களை சாதிக்க வைக்காம, உங்களை உயர்த்தி வைக்காம. எனக்கு ஒரு சேலஞ்சு வருதுங்க. இஸ்மவேலையே, ஆபிரகாமோடு தொடர்புடைய இஸ்மவேலையே இப்படி ஆசீர்வதிப்பார்னா, ஆண்டவரோடு தொடர்புடைய உங்களையும் என்னையையும் உலகம் வேடிக்கை பார்க்க விட்டுடுவாரா? நீங்கள் சிறையிருப்பை, உங்களுடைய சிறையிருப்பில் நீங்க இருப்பதை அவர் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார். இதுல ஒரு காரியத்தை பாருங்களேன். ஒருவேளை இஸ்மவேலை அரண்மனையில கொண்டு வரல, ஆனா வனாந்திரத்துல வச்சு அவனை வல்லவனா மாத்தினாரு, அவனை பெரிய ஜாதியா மாத்தினாரு. அவன்கிட்ட இருந்து 12 பிரபுக்கள் உண்டாக செய்தார். இஸ்மவேல் எப்படி பாட்டு பாடியிருப்பானே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, நல்லா உணர்வுபூர்வமாய் வந்தவரே. வீரகாரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீரகாரோய் எங்கள் ஜீவன் நீரூற்று நீர். வீரகாரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், வாணியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திர வாணி மாற்றி விட்டீர். துரத்த பாட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். வீரகாரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீரகாரோய் எங்கள் ஜீவனீரூற்று நீர். வீரகாரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீரகாரோய் எங்கள் ஜீவனீரூற்று நீர். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எல்லா கண்களை மூடி. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. லகாரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். நல்ல உற்சாகமாய் ஒரு விசுவாசத்தோடு நீரூற்று
நீர் புறஜாதி என்னை தேடி வந்தீர் சுதந்திரவாளியாய் மாற்றி நிரம்பி புறஜாதி என்னை தேடி வந்தீர் சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர் புறஜாதி என்னை தேடி வந்தீர் சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர் புறஜாதி என்னை தேடி வந்தீர் சுதந்திரவாளியாய் வனாந்திரம் வனாந்திரம் என் வாழ்வானதே பாதைகள் எங்கும் இருளானதே வனாந்திரம் என் வாழ்வானதே பாதைகள் எங்கும் புறஜாதி புறஜாதி என்னை தேடி வந்தீர் சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர் புறஜாதி என்னை தேடி Thank you, Lord. சுதந்திரவாளியாய் அபிஷேகத்தில் அப்படியே மூழ்கினவர்களாய் துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர் ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர் Yes, Lord. Thank you, Jesus. நீர் லகாய்ரோயி எங்கள் ஜீவன் எல்லா சத்தத்தை உயர்த்தி ஓ பி லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர் லகாய்ரோயி எங்கள் ஜீவன் நீர் பி லகாய்ரோயி உங்களை காண்கின்ற ஒரு தேவன் உங்களை எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஓ இஸ்மவேலையும் ஆசீர்வதித்த தெய்வம் ஓ நல்ல கைகளை தட்டி ஓ என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீர் இஸ்மவேலை ஆசீர்வதித்திருப்பீர் என்றால் என்னையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லவரப்பா நான் சாகிறதை அல்ல நான் சாதிக்கிறதை ஓ ஜனங்கள் காண்பார்கள் ஆண்டவரே நான் ஒடிந்து விழுகிறதை அல்ல நான் ஓங்கி வளருகிறதை நான் ஓங்கி வளருகிறதை ஜனங்கள் காண்பார்கள் ஆண்டவரே என் கோலின் வாட்டத்தை அல்ல என் கோல் ஓ துளிர்ப்பதை வாதுமை கனியை விடுவதை ஓ பார்ப்பார்கள் ரசலகா ரேக்கே ரே இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சபை ஓ அது வீழ்ந்து போகும் என்று சிலர் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் ஓ தேவ ஆவியானவர் சொல்லுகிறார் சபை இது ஓங்கி வளரும் தேவ பிள்ளைகளே உங்கள் குடும்பங்கள் அது தலை தோங்கும் உடைய வளர்ச்சியை யாராலும் தடை செய்ய முடியாது ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோண்டி அந்த துளிர் இயேசு கிறிஸ்து அந்த துளிரை ஒருவராலும் தடை செய்ய முடியாது உங்களுடைய அடித்தளம் இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆதாரம் இயேசு கிறிஸ்து ஓ ஹalleluya பிள்ளையுடனே கர்த்தர் இருந்தார் எந்த பிள்ளை ஈசாக்கு இல்ல இஸ்மவேல் ஈசாக்கோட கர்த்தர் இருந்தா அது வேற ரூட்டு இஸ்மவேலோட கர்த்தர் இருந்தார்னா அது வேற ரூட்டு தேங்க்யூ லார்ட் இது எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு ஈக்குவலா இஸ்மவேல் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து உம்முடைய அந்த சிந்தனைகளை பார்த்து உம்முடைய திட்டத்தை பார்த்து நாங்கள் பிரமித்து நிற்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அறிவு உம்முடைய ஞானம் உம்முடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரிதாக இருக்குது ஆண்டவரே தேங்க்யூ லார்ட் உங்களை போல ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாதுப்பா நீர் இஸ்மவேலோடு கூட இருந்தீரே இஸ்மவேலுக்கு வனாந்திரத்தில் ஒரு துறவை கொடுத்தீரே இஸ்மவேலை வில்வித்தையில வல்லவனாய் மாற்றினீரே சாக கிடந்தவனை சாதிக்க செய்தீரப்பா உம்முடைய அன்பு உம்முடைய வல்லமை எத்தனை மகா மேன்மையானது
தேங்க்யூ லார்ட். ஆபிரகாமோடு கூட இருந்த ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால், உம்மோடு கூட இருக்கிற எங்களுக்கு எத்தனை அதிகமான ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஓ, we receive it. We receive your blessings. We receive your anointing. ஓ, பாரபட்சம் பார்க்காமல் எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய அந்த அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அன்றைக்கி உங்கள்கிட்ட என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்க ஒன்றே ஒன்று. அன்றைக்கி ஆபிரகாமோடு ஆகாருக்கு தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பு தான் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்தது. ஸோ இன்றைக்கு தேவனோடு கூட இருக்கிற அந்த தொடர்பு நம்மை மேன்மையாய் வாழ வைக்கும். நான் அந்த தொடர்பை முக்கியப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு தேவனுடைய அந்த ஆசீர்வதிக்கிற குணாதிசயத்தை முக்கியப்படுத்துகிறேன். ரெண்டாவது அந்த ரிலேஷன்ஷிப், ஆபிரகாமோடு கூட இருந்த தொடர்பு ஆபிரகாமுக்கு இணையான ஆசீர்வாதங்களை இறக்கி கொடுத்தது. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். இன்று நீங்களும் நானும் தேவனோடு கூட தொடர்பில் இருந்தோன்னா அவருக்கு இணையான ஆசீர்வாதங்களை இறக்கி கொடுக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஒரு சின்ன அர்ப்பணிப்போடு கூட நாம் ஆராதனை நிறைவு செய்யலாம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட திருப்பேனே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தந்தீரே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேவா, பதில் தந்தீரே. தேவா, பதில் தந்தீரே. எந்தன் ஜெப வேளை தேடி வந்தேன். தேவா, பதில் தந்தீரே. எந்தன் ஜெப விசுவாசத்தோட எனக்கு அவர் பதில் தந்திருக்கிறார். ஓ, என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் வளரும்படி செய்கிறார். நான் ஓங்கி வளரும்படி செய்கிறார். ஓ, இந்த பிரசன்னத்தை நம்புங்க, இந்த வார்த்தைகளை நம்புங்க. ஓ, தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது அன்றைய எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆண்டவரே.
ஓ தேங்க்யூ லார்ட். நீர் எங்களை நம்ப பண்ணுகிறீர், எங்களை அனுபவிக்க பண்ணுகிறீர். தேங்க்யூ ஜீசஸ்.